பாத்திரங்கள் நிரம்பும். அந்த பாத்திரங்கள் நிறைந்தபின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். 2 ராஜாக்கள் 4:6-7. காண மயிலாட கடன் வந்து மேலாட, நானும் இங்கு திண்டாட நீயும் அங்கு கொண்டாட, கடன் கேட்காதீர் என்ற கவிதை நடை வார்த்தைகளை கடை ஒன்றில் எழுதி வைத்திருந்தார்கள். இவ்வாறு கடன் கொடுத்தவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது, கடன் வாங்கினவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. கடன் மனிதனை மட்டுமல்லாமல் வீட்டையும் நாட்டையும் பாதிக்கின்றது. பக்கத்து நாடான இலங்கை நாடு இதற்கு ஒரு சான்றாகும். வட்டி கடன்கள் உழைக்கும் பலன்களை அனுபவிக்க இயலாமல் ஆக்கி விடுகிறது. தற்காலத்தில் கடனை திருப்பி கொடுக்காதவர்களின் பொருட்கள் மற்றும் நிலங்களை ஜப்தி செய்வது போன்று கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் பிள்ளைகளை அடிமைகளாக்கி செல்லும் பழக்கம் இருந்துள்ளது. ஏழை கைம்பெண்ணின் உள்ளமாகிய பாத்திரத்தில் நிரம்பியிருந்த கடன் பிரச்சனை குறித்த பாரத்தை எலிசா இறைவாக்கினிடம் ஊற்றிவிட்டாள். அவள் உள்ளம் விசுவாசத்தால் நிரம்பியது. விசுவாசம் நிறைந்த உள்ளத்தோடு எலிசா இறைவாக்கினர் சொல்படி செயல்பட்டாள். வெற்று பாத்திரங்கள் நிரம்பின, கடன் பிரச்சனைகளும் தீர்ந்தன. இன்று வெற்று பாத்திரம் போன்ற அனுபவங்கள் நம்மிடம் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்பிக்கை உள்ள செயல்பாட்டால் வெற்று பாத்திரங்கள் நிரம்பும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.